வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான். இதற்கு முன்னாடி நம்ம தமிழுக்கான கட் ஆஃப் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இங்கிலீஷ் அதற்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துடலாம். ஜென்ரல் டர்னில் 31 காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 105+ அந்த ரேஞ்சில் கேள்விகள் எடுத்தால் நீங்கள் இந்த 31 வேக்கன்சியில் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் உமன் அப்படின்னா 100+ மதிப்பெண்கள். அடுத்து கேட்டகரி 1ல் தான் வேக்கன்ட் இருக்குது. ஸோ கேட்டகரி 1 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எலிஜிபிள் மார்க் இருந்தாலே போதும். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க், அந்த எலிஜிபிள் மார்க் இருந்தால் போதும். கேட்டகரி 4 அதே தான், 1 2 3 4ல் சேம் அதே தான். அடுத்து பிசிக்கு 27 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு 90+ மதிப்பெண்கள் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் உமன் கேட்டிருக்காங்க 85+ இந்த ரேஞ்சில் வரும். இதில் தமிழ் வழி கல்வி கிடையாது, இதுவும் கிடையாது. அடுத்து கேட்டகரி 1 2 3 4ல் வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன். அடுத்து பிசிஎம் இதில் பார்த்திங்க அப்படின்னா 85+ அப்படின்றது வரும். இதில் உமன் கேட்டிருக்காங்க 80+ வரும். இதில் தமிழ் வழி கல்வி 75 அந்த ரேஞ்சில் போதும். அடுத்து எம்பிசிடிஎன்சி இதில் 21 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ இந்த 21க்கு மேக்ஸிமம் 80+ அந்த ரேஞ்சில் வரும். இதில் உமன் கேட்டிருக்காங்க 75+ வரும். கேட்டகரி 1 2 3 4னால் நமக்கு தெரிஞ்சது தான். வேக்கன்சி இருந்தால் போதும், மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் போதும். அடுத்து எஸ்சி கேட்டிருக்காங்க 75 மதிப்பெண்கள் அந்த ரேஞ்சில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் உமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க 72+ அப்படின்றது வரும். அடுத்து கேட்டகரி 1 2 3 4ல் குவாலிஃபிகேஷன் மார்க் தான். அடுத்து எஸ்சிஏல 70+ மார்க் வரும். இதில் உமன் அப்படிங்கிறப்ப 68+, அதாவது குவாலிஃபிகேஷன் மார்க். ஸோ மீதி எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் மார்க் இருந்தாலும் சரி. எஸ்டிக்கும் அதே தான், சேம். நார்மலாக எஸ்டி உமன் அப்படிங்கிறப்ப 60+ இருந்தாலே போதும். ஸோ மேக்ஸிமம் எஸ்டி உமனில் இங்கிலீஷ் எழுதியிருக்கிற ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60+ மதிப்பெண்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஜாப் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்கும். இதை தாண்டி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய பேர் நிறைய மதிப்பெண்கள் சொல்லலாம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா தேர்வு மிக 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 கடினம். சிலபஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த ரீசன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது மிக குறைவாக தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் எலிஜிபிள் மார்க் வாங்குறதுக்கே இங்கே பெரிய சிரமம் தான். ஸோ அது நிதர்சனமான உண்மை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கான கட் ஆஃப் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.